ஆப்ஷன் பையிங்கில் என்றால் மக்களுக்கு 1,00,000 ரூபாயிலிருந்து மாதம் 10,000 20,000 சம்பாதிக்கலாம் என்று கனவுகள் விற்கப்படுகின்றன. நான் அந்த வேலையை ஒருபோதும் செய்வதில்லை. நீங்கள் 40,000 ரூபாயிலிருந்து மாதம் அதிகபட்சமாக சம்பாதிப்பது அதுவாகத்தான் இருக்கும். ஆனால் அதேதான் 10, 12,000 ரூபாய் சம்பாதிக்க யாரும் சந்தைக்கு வருவதில்லை. எல்லோருக்கும் பெரிய பணம் சம்பாதிக்க வேண்டும். எனவே பெரிய பணம் சம்பாதிக்க இப்போதும் பெரிய பணம் தேவைப்படும். ஆனால் இன்றைய உத்தியில் 40,000 ரூபாயில் நீங்கள் மாத அடிப்படையில் 3-4% லாபத்தை எளிதாக பெறலாம். மாதத்திற்கு ஒரே ஒரு ட்ரேட் தான் எடுக்க வேண்டும். எனவே முதலில் நம் ரிலையன்ஸ் சார்ட்டிற்கு வர வேண்டும். நான் எல்லா இண்டிகேட்டர்களையும் உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தே விளக்குகிறேன். உங்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் குழப்பம் வராமல் இருக்க சொல்கிறேன். நான் இண்டிகேட்டர்களை கற்பித்தாலும் அதன் குறைபாடுகளை வைத்தே லாபம் ஈட்டுகிறேன். அவை சரியாக வேலை செய்யாது என்பதால் தான் நான் அவற்றை பயன்படுத்துகிறேன். ஆப்ஷன் செல்லிங் அல்லது கிரெடிட் ஸ்ப்ரெட்ஸ் செய்யும்போது ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ சற்று மோசமாக தான் இருக்கும். அதை மாற்ற முடியாது. ரிஸ்கை குறைக்க நினைப்பவர்கள் லோயர் சர்க்கியூட் ஆனால் என்ன செய்வது என்று கேட்கலாம். ரிலையன்ஸில் எப்போது சார் லோயர் சர்க்கியூட் ஆனது? குந்தன் சார், உங்களிடமிருந்து நாங்கள் பல ஆப்ஷன் செல்லிங் உத்திகளை கற்றுக்கொண்டோம். மேலும் சில ஸ்விங் உத்திகளையும் கற்றுக்கொண்டோம். ஆனால் என்னிடம் இன்று 3 பிரச்சனைகள் உள்ளன. அந்த 3லும் உங்கள் உதவி எனக்கு தேவை. சொல்லுங்கள். முதலாவது, நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் கற்பிக்கும் போது பிளட்ஜ் செய்து வாருங்கள், லட்சக்கணக்கான ரூபாய்களை கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறீர்கள். அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. எங்களது பல பார்வையாளர்களிடம் லட்சக்கணக்கான ரூபாய் இல்லை. சரி. இரண்டாவது, நீங்கள் இண்டிகேட்டர்களை பயன்படுத்துவதில்லை. சரி, நான் பண்ண விரும்புகிறேன். எங்களுடைய டிஸ்ப்ளே பார்வையாளர்களில் பலர் அதை செய்ய விரும்புகிறார்கள். 3வது பிரச்சனை என்னன்னா, நீங்க ஸ்டாக்ஸ் பத்தி சொல்லல, ஸ்டாக் ஆப்ஷன் பத்தி நீங்க சொல்லல. எனவே சார், இதுக்கு எனக்கு பதில் வேண்டும். பாருங்கள், முதலாவது மூலதனம். ஆப்ஷன் செல்லிங்கிற்கு 8, 10 லட்சம் ரூபாய் தேவை என்று நான் சொல்கிறேன். எனவே இன்னைக்கு நான் ஒரு உத்தியை கொடுப்பேன். அதை நீங்கள் 40,000 ரூபாயில செய்யலாம். 40,000 40,000. இது ஒரு ஆப்ஷன் செல்லிங் உத்தி. இது 40,000ல முடிஞ்சிடும். யாரும் செய்யலாமா? 40,000ல யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் இப்போதும் நான் சொல்வேன், ஆப்ஷன் செல்லிங்கில் பெரிய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் பெரிய பணம் தேவை. நீங்கள் 1,00,000, 1,50,000, 2,00,000ல் ஆப்ஷன்ஸ் கற்றுக்கொள்ளலாம், தொடங்கலாம். 2, 4, 6 மாதங்கள் தன்னம்பிக்கையை பெறலாம். ஆனால் நீங்கள் அதை பெரிய அளவில் செய்ய விரும்பும்போது அதுக்கு உங்களுக்கு நிதி தேவைப்படும். சரி, அதாவது ஆப்ஷன் பையிங்கில் மக்களுக்கு 1,00,000 ரூபாயிலிருந்து மாதம் 10,000, 20,000 சம்பாதிக்கலாம் என்று கனவுகள் விற்கப்படுகின்றன. நான் அந்த வேலையை ஒருபோதும் செய்வதில்லை. நீங்கள் 40,000 ரூபாயிலிருந்து மாதம் அதிகபட்சமாக சம்பாதிப்பது அதுவாகத்தான் இருக்கும். 10, 12,000 ரூபாய் சம்பாதிக்க யாரும் சந்தைக்கு வருவதில்லை. எல்லோருக்கும் பெரிய லாபம் தேவை. அதற்கு பெரிய முதலீடு தேவைப்படும். ஆனால் இன்றைய உத்தியில் 40,000ல் மாதத்திற்கு 3-4% லாபம் எளிது. மாதம் ஒரு ட்ரேட் போதும். உங்கள் இரண்டாவது கேள்வி, ஏன் இண்டிகேட்டர்களை பயன்படுத்துவதில்லை என்பது. நான் விதிமுறை சார்ந்த வர்த்தகர். எனவே பெரும்பாலும் வரையறுக்கப்பட்ட விஷயங்கள் எனக்கு தேவை. இண்டிகேட்டர்களை பற்றி நான் அனைத்தையும் கற்றுக்கொண்டேன். ஆனால் எனது வர்த்தகத்தில் நான் அவற்றை அதிகம் பயன்படுத்துவதில்லை. நான் ஒரு பிரைஸ் ஆக்ஷன் வர்த்தகர். ஆனால் இன்றைக்கு உங்கள் அந்த பிரச்சனையையும் நான் தீர்ப்பேன். நான் இண்டிகேட்டர் சார்ந்த உத்தியை கொடுப்பேன். இது கடந்த 3 மாதங்களில் ஒரு மாதத்தில் கூட நஷ்டம் ஏற்படாத ஒரு உத்தி. 1 எஸ்கேல் ஆகல. 1 கூட இல்ல. ஒரு எஸ்எல் கூட இல்ல. ஆர்வமா இருக்குது. சரி, உங்க 3வது பிரச்சனை என்ன? சார், நீங்க ஸ்டாக் ஆப்ஷன்கள்ல இல்ல. ஆமாம். எனவே ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் உத்தி. எனவே இன்றைக்கு நாம இன்டெக்ஸ் பண்ணவில்லை, ஸ்டாக்ஸ் செய்கிறோம். மேலும் நான் 0 அட்ஜஸ்ட்மென்ட் உத்திகளை செய்கிறேன் என்று அனைவரும் என்னை அறிவார்கள். சரி. பெரும்பாலும் தரவு பகுப்பாய்விற்கு எந்த பங்கும் இல்லை. ஷார்ட் பகுப்பாய்வு இல்லை. ஆனால் இதில் அட்ஜஸ்ட்மென்ட் இல்லை. தரவு பகுப்பாய்வு இல்லை. ஆனால் ஆம், நாம் ஷார்ட்களை பார்ப்போம். ஏனென்றால் நாம் இண்டிகேட்டரை பயன்படுத்தப் போகிறோம். அற்புதம். நம்ம உத்திக்கு சொன்ன முன் வீடியோவை லைக் செய்துள்ளீர்கள் அப்படிங்கிறதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இப்ப திரையை பார்ப்போம். நான் இதுவரை பல பிராண்டுகளோட பாட்காஸ்ட் பண்ணல. பாருங்க, என்கிட்ட 15, 20 இப்ப கிட்டத்தட்ட 20 உத்திகள் உள்ளன. இதுக்கு முன் நான் கடைசியாக படப்பிடிப்பு நடத்திய போது என்னிடம் 15 0 அட்ஜஸ்ட்மென்ட் உத்திகள் இருந்தன. இப்போது 20க்கும் மேற்பட்ட 0 அட்ஜஸ்ட்மென்ட் உத்திகள் உள்ளன. ஏனென்றால் நான் எப்போதும் உருவாக்கிக் கொண்டே இருக்கிறேன், பரிணமிக்கிறேன், என்னை கற்றுக்கொண்டே இருக்கிறேன். எனவே இதிலிருந்து மாதாந்திர HNI உத்தி மற்றும் மேட்ரிக்ஸ் காலண்டர் உத்தி, இந்த 3, 4 உத்திகள், நிஃப்டி நோ பிரைனர் ஆகியவற்றை நான் ஏற்கனவே அப்சர்ஜில் கவர் செய்துள்ளேன். இன்றைக்கு நான் விவாதிக்கும் உத்தி கிராவிட்டி என்று அழைக்கப்படுகிறது. சரி, நான் பெயர்களை இப்படித்தான் வைக்கிறேன். சரி, காரணம் என்னன்னா, சார், கிராவிட்டி என்றால் என்ன? எதையும் கீழே கொண்டு வரது தான் கிராவிட்டியின் வேலை. சரிதானே? எனவே இதற்காக இந்த உத்தி பெரும்பாலும் பங்குகளை கீழே கொண்டு வரும். அதனால் தான் இதற்கு கிராவிட்டி அப்படின்னு பெயரிட்டேன். மேலும் இவை இந்த உத்திக்கான விதிகள். இப்ப பாருங்க, ரிலையன்ஸிற்கு மட்டுமேயான கிராவிட்டி உத்தி. எனவே இந்த உத்தி ரிலையன்ஸில் மட்டுமே வேலை செய்யும். சார், நாங்க ஸ்டாக் ஆப்ஷன் கேட்டோம். நீங்க ஒரே ஒரு ஸ்டாக் தான் கொண்டு வந்திருக்கீங்க. நண்பா, என்னுடைய முக்கிய அம்சம் இன்டெக்ஸ்.
நான் இண்டெக்ஸில் அதிகமாக வர்த்தகம் செய்கிறேன். ஸ்டாக் ஆப்ஷன்களில் மிக குறைவாகவே செய்கிறேன். ஸ்டாக் ஆப்ஷன்களில் நான் வர்த்தகம் செய்யும் போது காலாண்டு முடிவுகள் வரும்போது சரி, காலாண்டு முடிவுகளுக்கு முன்னால் பங்குகளின் ஐவி அதிகரிக்கிறது. எனவே முடிவு அறிவிக்கப்படுவதற்கு ஒரு நாளைக்கு முன்னால் நான் வேகாவை ஷார்ட் செய்கிறேன். ஏனென்றால் முடிவு அறிவிக்கப்பட்டவுடன் ஐவி சரிந்துவிடும். எனவே அவை ஷார்ட் வேகா வர்த்தகங்கள். நான் காலாண்டு அடிப்படையில் செய்கிறேன். அங்கு ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட 10 முதல் 15 பங்குகளை ஒரே நேரத்தில் வர்த்தகம் செய்கிறேன். ஆனால் அது ஒரு தனி அமைப்பு. இன்று நாம் விவாதிப்பது மாதந்தோறும் நீங்கள் செய்யக்கூடியது. சரி, 40,000 ரூபாயில் செய்யலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் செய்யலாம், அற்புதம். சரி, வர்த்தகத்தை போட்டுவிட்டு அப்படியே விட்டுவிடலாம். பிறகு நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. சரி, ஏன் ரிலையன்ஸ்ல மட்டும் என்றால், நான் இதை மற்ற பங்குகளிலும் பேக் டெஸ்ட் செய்ய முயற்சித்தேன். ரிலையன்ஸில் எனக்கு கிடைத்த துல்லியம் நான் சொன்னது போல் 3 மாதங்களில் ஒரு எஸ்எல் கூட ஆகவில்லை. அது ரிலையன்ஸில் தான் நடந்தது. டிசிஎஸ், எஸ்டோன் பிஐடி, டாடா மோட்டார்ஸ் என அனைத்து பங்குகளையும் முயற்சித்தேன். ஆனால் இதில் தான் எனக்கு அதிக துல்லியம் கிடைத்தது. எனவே இதனால தான் ரிலையன்ஸில் செய்ய வேண்டும். பாருங்க, ஸ்டாக் பேர் ரிலையன்ஸ். டைம் பிரேம் தினசரி டைம் பிரேமில் வர்த்தகம் செய்ய வேண்டும். நாம் பயன்படுத்தும் இண்டிகேட்டர் பிவோட் பாயிண்ட்ஸ் கேமரிலா. பிவோட் பாயிண்ட்ஸ்ல வந்து பல மாறுபாடுகள் உள்ளன, ஸ்டாண்டர்ட் மற்றும் பிற விஷயங்கள் உள்ளன. ஆனால் நெக்ஸ்ட்ல நாம் கேமரிலாவை பயன்படுத்துவோம். மேலும் பிவோட் பாயிண்ட்ஸுக்கும் ஒரு டைம் பிரேம் உள்ளது. எனவே அதை நாம் அங்கு மாதாந்திர டைம் பிரேமில் பயன்படுத்துவோம். சார்ட்டை தினசரியாகவும் பிவோட் பாயிண்ட்ஸை மாதாந்திரமாகவும் வைப்போம். ஆமா, இப்போ நான் அதை உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். முக்கியமான பிவட்களை பார்க்கும்போது S1 முதல் 4 வரை மற்றும் R1 முதல் 4 வரை இருக்கும். இதுல S3 மற்றும் R3 மட்டும் கவனம் செலுத்தி மற்றவற்றை தவிர்த்து விடுங்கள். சரி, நான் அதை உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். சரி. அப்பொழுதுதான் இதை எப்படி பயன்படுத்துவது என்று உங்களுக்கு புரியும். எனவே முதலில் நாம் ரிலையன்ஸ் ஷார்ட்டிற்கு வர வேண்டும். உங்களுக்கு அல்லது பார்வையாளர்களுக்கு எந்த குழப்பமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக நான் அனைத்து இண்டிகேட்டர்களையும் ஆரம்பத்திலிருந்தே விளக்குகிறேன். எனவே நீங்கள் முதலில் இண்டிகேட்டர்ஸ் பகுதிக்கு வர வேண்டும். இங்கே பிவட் பாயிண்ட்ஸ் என்று தேட வேண்டும். ஸ்டாண்டர்ட் பிவட் பாயிண்ட்ஸ் நீங்கள் ஸ்டாண்டர்ட் என்று கொடுத்தால் உங்களுக்கு இது போன்ற பல கோடுகள் தெரியும் இல்லையா? எனவே இது எங்கே நுழைவது, எங்கே வெளியேறுவது என்று மிகவும் குழப்பமாக இருக்கும். எனவே இவ்வளவு நெருக்கடியும் இவ்வளவு இரைச்சலும் எனக்கு பிடிக்காது. எனக்கு மிகவும் தெளிவான ஷார்ட்கள் பிடிக்கும். எனவே நீங்கள் இதன் செட்டிங்ஸுக்கு வாருங்கள். சில செட்டிங்ஸ்கள் மிகவும் முக்கியமானவை. இந்த செட்டிங்ஸை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் உங்களுக்கு புரியாது. எனவே நீங்கள் முதலில் என்ன செய்ய வேண்டும் என்றால் பிவட்டை ஆன்டிக் செய்ய வேண்டும். S1 R1 ஆன்டிக் செய்ய வேண்டும். S2 R2 ஆன்டிக் செய்ய வேண்டும். S4 மற்றும் S5 ஆன்டிக் செய்ய வேண்டும். அப்படிதான் அது தெளிவாக இருக்கும். நமக்கு தேவையான வேலைக்கு எது தேவையோ அது மட்டும் போதும். சரி, சரியானது நம்ம வந்து இதை பண்ணிட்டோம். அப்புறம் இன்புட்ஸிற்கு வர வேண்டும். இன்புட்ஸில் பிவட் பாயிண்டர்ஸ் என்ற வகையை பார்த்தா இப்போது ட்ரெடிஷனல், ஃபிபோனச்சி என அனைத்தும் உள்ளன. நம்ம கேமரிலாவை தானே தேர்ந்தெடுக்க வேண்டும். பிவட் பாயிண்டர்ஸ் கேமரிலா வைத்து தேர்ந்தெடுத்ததும் பாருங்கள், ட்ரெடிஷனல் இருக்கும்போது R3 இவ்வளவு உயரத்தில் இருக்கிறது இல்லையா? இங்கே R3 இருக்கிறது. நாம் அதை ட்ரெடிஷனல் இருந்து கேமரிலாவிற்கு மாற்றியதும் அது இங்கே வந்துவிட்டது. இந்த வித்தியாசம் ஏன்? அதன் வெவ்வேறு மாறுபாடுகள், அவ்வளவுதான். எனவே தான் இது இங்கே வருகிறது. அப்புறம் இங்கே பிவட்ஸ் டைம் ஃப்ரேம் என்று ஒன்று உள்ளது. பிவட்ஸ் டைம் ஃப்ரேமை கிளிக் செய்தால் இங்கே நாம் மந்த்லியை கிளிக் செய்ய வேண்டும். சரி, அவ்வளவுதான். அதாவது மாதத்துக்கு ஒரு முறை இந்த பிவட் உருவாகும். அதை வச்சு நாம் வர்த்தகம் செய்வோம். சரி, தெளிவாக இருக்கிறதா? சரி, முடிஞ்சது. இப்போது ரிஷப்பாய் நான் ஏன் இந்த செட்டிங்ஸை எல்லாம் செய்தேன் என்பதற்கான சரியான விளக்கத்தை இந்த அமர்வின் இறுதியில் உங்களுக்கு தருகிறேன். இப்போது எப்பொழுது நுழைய வேண்டும், எந்த ஸ்டிரைக் விலையை தேர்ந்தெடுக்க வேண்டும், ஸ்டாப் லாஸ் என்ன, இலக்கு என்ன என்பதை பற்றி புரிந்து கொள்வோம். சரி. அதற்காக நாம மீண்டும் வர வேண்டும். பாருங்கள், நமது இண்டிகேட்டர் எந்த பக்கம் சிக்னல் கொடுக்கிறது என்பதை பொறுத்து நாம் இங்கே கால் செல்லையும் செய்வோம், வுட் செல்லையும் செய்வோம். சரி, எப்போது கால் செல் செய்ய வேண்டும்? ரிலையன்ஸ் மேலே உள்ள R3 தொடும்போது சி கிரெடிட் ஸ்ப்ரெடை விற்க வேண்டும். அதை எப்போது தொடுகிறதோ அப்போது அங்கே ஏதாவது ரிவர்சல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் உருவாக வேண்டும். இன்வெர்டட் ஹேமர், பியரிஷ் என்கல்ஃபிங், பியரிஷ் ஹராமி, பியரிஷ் கீக்கர், ட்வீசர் டாப் போன்ற ரிவர்சல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்கள். இவை அனைத்தும் பியரிஷ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்கள். R3க்கு அருகில் இது போன்ற பேட்டர்ன்கள் உருவாக வேண்டும், அல்லது இதைவிட சிறந்த ஒரு செட்டப் இருக்கிறது. அதில் வர்த்தகம் செய்யுமாறு நான் பரிந்துரைக்கிறேன். அதுதான் பிரேக் அவுட். சரி, R3க்கு அருகில் இது போன்ற ஒரு பிரேக் அவுட்டை நீங்கள் காண்பீர்கள். சரி, R3ஐ உடைக்க ஒரு வலுவான கேண்டில் தேவை. வலுவான கேண்டில் வரும்போது எதுவும் செய்ய வேண்டாம். இப்போது என்ன நடக்கும் என்றால், பிரேக் அவுட் ஏற்படும் போது அது மேலே செல்ல வேண்டும். சரிதானே? ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகும்போது பங்கு மேலே செல்ல வேண்டும். சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகும்போது கீழே வர வேண்டும். இப்போது மக்கள் இண்டிகேட்டர்களை வைத்து இங்கே என்ன செய்வார்கள் என்றால், R3 பிரேக் அவுட் ஆகிவிட்டது, மேலே செல்லும் என்று அனைவரும் கற்பிப்பார்கள். நான் இண்டிகேட்டரை பற்றி தான் கற்பிக்கிறேன். ஆனால் இண்டிகேட்டரின் குறைபாடுகளில் இருந்து நான் லாபத்தை எடுக்கிறேன். இதனால தான் நான் இண்டிகேட்டர்களை பயன்படுத்துவதில்லை. ஏன்னா வேலை செய்வதில்லை. சரி, நான் பயன்படுத்துறதில்லை. ஏன்னால்
இங்கே R3 பிரேக் அவுட் ஆகும்போது இண்டிகேட்டர் மேலே போக வேண்டும் என்று காட்டும். ஆனால் நம்ம என்ன செய்வோம் என்றால், பிரேக் அவுட் ஆன பிறகு அது மீண்டும் ஃபேக் அவுட் ஆகும்போது, அதாவது அந்த ட்ரேட் தோல்வி அடையும் போது, இந்த இண்டிகேட்டர் தோல்வி அடையும் போது தான் நாம் உள்ளே நுழைவோம். அதாவது இதுக்கு பிறகு விலை எப்போது நமது ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே வருகிறதோ, அப்போது நம்ம என்ட்ரி குடுப்போம். சரியா சொன்னீங்கய்யா. R3 பிரேக் அவுட் ஆகட்டும். பிரேக் அவுட் ஆகி மேலே போனால் நல்லது. ட்ரேட் மிஸ் ஆனாலும் பரவாயில்லை. இண்டிகேட்டர் ஜெயித்து விட்டது. நீங்கள் எதையும் இழக்கவில்லை. ஆனால் R3 பிரேக் அவுட் ஆகி தோல்வியடையும் போது, மீண்டும் R3க்கு கீழே ஏதாவது ஒரு சிவப்பு மெழுகுவர்த்தி முடிவடையும் போது, அந்த நாளில் நாம் ட்ரேட் எடுக்க வேண்டும். சரி, அப்படியே ஆகட்டும். அன்று R3 நிலைக்கு கீழே வந்து விட்டதால், நாம் காலை நேரத்திலேயே பங்குகளை விற்றுவிட வேண்டும். இது சரிதானே? சப்போர்ட் விஷயத்தில் என்ன நடக்கும்? இதோ பாருங்க. ரிலையன்ஸ் S3யை தொடும்போது பிஇ கிரெடிட் ஸ்ப்ரெட்டை விற்க வேண்டும். அதாவது கீழே உள்ள சப்போர்ட் 3 அதற்கு கீழே ஒரு மெழுகுவர்த்தி பிரேக் டவுன் கொடுக்கும்போது, சரி இங்கே நமது சப்போர்ட் 3 இருந்ததுன்னு வச்சுக்குவோம். சப்போர்ட் 3க்கு கீழே இங்கே பிரேக் டவுன் ஆகிவிட்டது. இப்போ வந்து உலகம் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, பிரேக் டவுன் ஆகிவிட்டது. ஷார்ட் செய்யுங்கள். ரிலையன்ஸ் கீழே வரப்போகிறது என்று சொல்லும். ஆனால் இண்டிகேட்டர்கள் வேலை செய்யாது. அதனால தான் வந்து நான் சொல்றேன். சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகும்போது நாம செய்ய மாட்டோம். அது மீண்டும் அதுக்கு மேலே முடிவடையும் போது, அதாவது இங்கிருந்து மீண்டும் திரும்பி இங்கே வந்து முடிவடையும் போது, அந்த நாளில நாம் புட் ஆப்ஷனை விற்போம். சரி. நான் இந்த மெழுகுவர்த்தியை பார்த்தேன். அடுத்த நாள் மெழுகுவர்த்திக்காக நான் காத்திருக்க வேண்டுமா? அடுத்த நாள் 2 நாட்கள், 3 நாட்கள், 4 நாட்கள் எப்போது வேண்டுமானாலும் சரி. அடுத்த நாளே நடக்க வேண்டும் என்ற அவசியம் இல்ல. அதாவது மாதம் முழுவதும் நான் எப்போது வேண்டுமானாலும் இதை பின்பற்றலாமா? ஆமாம். அதாவது சப்போர்ட்டுக்கு கீழே பிரேக் டவுன் ஆகி 2, 3 நாட்கள் அங்கே இருந்து 4வது நாளில் மேலே முடிவடைந்தால், 4வது நாளில் நான் என்ட்ரி கொடுப்பேன். சரி, 10வது நாள் தான். 10வது சிக்கல் இல்ல. சரி, நான் எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும்? ஏனால் நமக்கு 1 மாசம் தானே இருக்கிறது. ஆமாம். அதை சொல்றேன். இப்போது நாம் எப்போது என்ட்ரி எடுக்க வேண்டும் என்பதை தான் புரிந்து கொள்கிறோம். சரி, ஆனால் எதை விற்க வேண்டும், எதை வாங்க வேண்டும் என்று நான் இன்னும் சொல்லவில்லை. ஆமாம். என்றால் வந்து நம்ம பங்குகளில் வேலை செய்யல, நம்ம ஸ்டாக் ஆப்ஷன்கள்ல வேலை செய்வோம். நான் வாங்குவதில்லை என்பதால விற்பனை பற்றி விளக்குகிறேன். சரிதானே? சரி, இப்போது உங்களுக்கு என்ட்ரி பற்றி தெளிவாகிவிட்டது இல்லையா? சரி, இப்போது ஒரு உதாரணத்தை பார்ப்போம். அப்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். சரியா? இப்போ இந்த ரிஷப் பாய் வந்து நீங்க பார்த்தால வந்து நம்ம உருவாக்குன பிவோட்கள் மாதத்துக்கு ஒரு முறை உருவாகும். இங்கே S3 இருக்கிறது. மாதம் தொடங்கியது. இதோ பாருங்கள். இது ஜூன் 1ஆம் தேதி. ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில உங்கள் பிவோட்டின் S3 மற்றும் R3 உங்களுக்கு கிடைத்துவிடும். அதைத்தான் நாம் குறித்துக் கொள்ள வேண்டும். இங்கே R3 இருக்கிறது. இங்கே S3 இருக்கிறது. சரி. இங்கிருந்து வந்து பிரேக் டவுன் ஆனது. என்ன செய்வாங்க? எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? சப்போர்ட் உடைஞ்சு வச்சு கீழ போகும் அப்படின்னு ஷார்ட் செய்வாங்க. நான் எதுவுமே செய்ய மாட்டேன். என்னால இண்டிகேட்டர்கள் வேலை செய்யாது அப்படின்றது எனக்கு தெரியும். ம். எதுவுமே இல்ல, எதுவுமே இல்ல, எதுவுமே இல்ல. எப்போது? இங்கே. இந்த மெழுகுவர்த்தி என்ன செய்தது? மீண்டும் சப்போர்ட்டுக்கு மேலே முடிவடைந்தது. சரி, ரிவர்சல் வந்துவிட்டது. அடிப்படையில இது ஒரு ஃபேக் அவுட். சரி, இந்த நாளில நாம் விற்போம். எதை விற்போம்? இப்போது சப்போர்ட்டுக்கு மேலே சென்றவுடன் சந்தை மேலே போக வேண்டும் என்பது எனது கருத்து. எனவே நான் என்ன செய்வேன்? நான் புட் ஆப்ஷனை ஷார்ட் செய்வேன். சரிதானே? சரி, எந்த புட் ஆப்ஷனை ஷார்ட் செய்ய வேண்டும்? இந்த எது லோவாக அமைகிறதோ, அந்த லோவில் தான் நாம் புட் ஷார்ட் செய்ய வேண்டும். அதாவது அட் தி மணி செய்வதோ, அல்லது இங்கே நடப்பதோ அல்ல. இதன் பொருள் இந்த நாளில் உருவான போது அது 1293க்கு அருகில் இருந்தது. எனவே 1293 அல்லது 1290 செய்யக்கூடாது. நாம் கீழே வர வேண்டும். 1250 வரை கீழே வந்து 1250 ஸ்ட்ரைக்கை புட் ஷார்ட் செய்ய வேண்டும். புரிந்தது. சரி, நாம் பண்ணு காட்டேன். பாருங்க. நாம் இங்க எப்போது பண்ணோம்? நமது என்ட்ரி எப்போது உருவாகிறது சார்? நமது என்ட்ரி ஜூன் 12ஆம் தேதி உருவாகிறது. ஜூன் 12ஆம் தேதி நமது என்ட்ரி உருவாகிறது. சரிதானே? எனவே நாம் வருவோம். இது ஒரு சிமுலேட்டர். இதுல நீங்கள் வந்து ஸ்டாக் ஆப்ஷன்களை சிமுலேட் செய்யலாம். ரிலையன்ஸில் இருக்கிறோம். நாம ஜூன் 12ஆம் தேதிக்கு வருவோம். ஜூன் 12ஆம் தேதி மாலையில என்னப்போ நமக்கு கேண்டில் குளோசிங் தேவை. அதாவது நிச்சயமாக கேண்டில் மாலையில் தான் க்ளோஸ் ஆகும். எனவே நாம 3:16க்கு வருவோம். 3:16, 3:15 என்று எதுவும் இல்லை. நீங்கள் 3 மணிக்கும் பார்க்கலாம். கேண்டில் மேலே க்ளோஸ் ஆகிறது. 10 நிமிஷங்கள் உள்ளன. எனவே 10 நிமிஷங்கள் மேலே தான் க்ளோஸ் ஆக வேண்டும். நாம் ஜூன் 12ஆம் தேதிக்கு வந்துவிட்டோம். சரி, இப்போது இதன் விலையை நான் கொஞ்சம் எடுத்துக்கொள்கிறேன். இது கொஞ்சம் லிக்விடிட்டியை காட்டுகிறது. ஆனா, உண்மையில அப்படி இருக்காது. ரிலையன்ஸ் ஒரு மிக லிக்விட் ஸ்டாக். உங்களுக்கு எளிதா கிடைக்கும். சரி, இப்ப பாருங்கள் 1250ல. இந்த ஸ்ட்ரைக்கை நீங்க பார்க்கிறீர்கள் 1250 சரிதானே? ₹11 பிரீமியம் உள்ளது. நாம் இதை விற்றோம். மேலும் 2 ஸ்ட்ரைக் கீழே நாம் எந்த ஸ்ட்ரைக்கை விற்கிறோமோ, அதிலிருந்து 2 ஸ்ட்ரைக் மட்டும் கீழே செல்ல வேண்டும். 2 ஸ்ட்ரைக் கீழே சென்று ஹெட்ஜ் வாங்கிக் கொள்ள வேண்டும். சரி, இதனால் நமக்கு என்ன வித்தியாசம் வந்தது சார் பிரீமியத்துல? பிரீமியம் வித்தியாசத்தை பாருங்கள். இங்கே அதிகபட்ச லாபம் எவ்வளவு வருகிறது? 6.21%. சரி. ஒரு மாதத்துல, அதாவது 18 நாட்கள்ல இந்த ட்ரேட் உங்களுக்கு சாதகமா சென்றால், உங்களுக்கு 6% லாபம் கிடைக்கும். சரிதானே? உங்களோட முதலீடு எவ்வளவு சார்? 33,33,000.
நான் சொன்னேனல்ல 40,000 ஆப்ஷன் செல்லிங் கற்றுக் கொடுப்பேன் என்று. ஆனால் சார், எனது நஷ்டம் அதிகமாக உள்ளது. நீங்கள் கிரெடிட் ஸ்ப்ரெட் உருவாக்கும் போதெல்லாம் நஷ்டம் அதிகமாக இருக்கும். பாருங்கள், இங்கே நான் 2 விஷயங்களை செய்யலாம். ஒண்ணு என்னவென்றால், நீங்கள் கால் ஸ்ப்ரெட் உருவாக்கலாம். கால் ஸ்ப்ரெட் எப்படி உருவாகிறது என்று நான் செய்து காட்டுகிறேன். கால் டெபிட் ஸ்ப்ரெட் அடிப்படையில நான் ரிலையன்ஸின் கால் டெபிட் ஸ்ப்ரெட் உருவாக்கினால், ரிலையன்ஸ் இங்கே இருக்கிறதாக வைப்போம். 2 ஸ்டிரைக் மேலே சென்று டெபிட் ஸ்ப்ரெட் உருவாக்கினால், அதிகபட்ச நஷ்டம் 3000, லாபம் 6800. இது ஒரு ஆப்ஷன் பையிங் ஸ்ப்ரெட். இது டெபிட் ஸ்ப்ரெட் என்பதால் 3T125 உங்க டெபிட் தொகையாக இருக்கும். அதாவது ஸ்டாக் அங்கேயே ட்ரேட் ஆக தொடங்கினாலே உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். ஆனால் நாம் செய்யறது ஒரு ஆப்ஷன் செல்லிங் செட்டப். அதாவது உங்க பிரேக் ஈவன் எவ்வளவு 1246. அதாவது இப்ப ஸ்பாட் எவ்வளவு 1291. 1291 1246 வரை ஸ்டாக் வந்தாலும் மெதுவாக வந்தாலும் உங்களுக்கு பணம் கிடைக்கும். மேலும் நிகழ்தகவு இங்கே பிஓபி தெரியவில்லை. நிகழ்தகவை பார்த்தால் இந்த ஸ்டாக் உங்களுக்கு பணம் ஈட்டி தரும் என்பதற்கு 70%க்கும் அதிகமான வாய்ப்பு உள்ளது. ஆனால் அதே சமயம் டெபிட் ஸ்ப்ரெட்களில் பிஓபியை பாருங்கள். இங்கே மேலே சரி 36%. இங்கே ஸ்டாக் அங்கேயே சுற்றி கொண்டிருந்து மேலே செல்லவில்லை என்றால் பணம் கிடைக்காது. எனவே நம்ம ஆப்ஷன் செல்லிங் செய்யும் போதோ அல்லது கிரெடிட் ஸ்ப்ரெட்களை உருவாக்கும் போதோ அதன் ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ கொஞ்சம் மோசமாக தான் வரும். அதை யாராலும் மாற்ற முடியாது. உங்களுக்கு இந்த ரிஸ்க்கை இன்னும் கொஞ்சம் குறைக்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றால் ஹெட்ஜை இன்னும் நெருக்கமாக வைக்கலாம். உங்கள் மார்ஜின் இன்னும் குறையும். எனது லாபமும் குறைந்து விட்டது. அதே விஷயம் தான். ஏன்னா இப்ப நீங்க ₹11 பிரீமியத்தை விற்கிறீங்க, ₹8 வாங்குகிறீங்க. ஆமாம். ₹2 தான் ஸ்ப்ரெட் கிடைக்குது. அதனால ₹1100க்காக ஏன் ₹3800 ரிஸ்க் எடுக்க வேண்டும்? இதை மூடிவிட்டு கொஞ்சம் தள்ளி போங்கள். நான் சொன்னது போல கடந்த 3 மாதங்களில் ஒரு முறை கூட நஷ்டம் ஏற்படவில்லை. சரி, இந்த அதிகபட்ச நஷ்டத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் ரிலையன்ஸ் பங்கு நாளைக்கே 3% குறைந்தாலும் உங்களுக்கு இதில் ₹1800 மட்டுமே நஷ்டம் ஏற்படும் என்று புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இங்கிருந்து பார்த்தால் இந்த கருப்பு பெட்டி இருக்கிறதே, விலை 1250 இருக்கும்போது, அதாவது ஸ்பாட்டில் இருந்து 3.18% குறைந்தால் ஒரு எதிர்பார்க்கப்படும் பிஎன்எல் வருகிறது. எதிர்பார்க்கப்படும் பிஎன்எல் பார்த்தால் எவ்வளவு காட்டுகிறது? ₹1907. அதாவது ரிலையன்ஸ் நாளைக்கே 3% குறைந்தாலும் எனக்கு ₹1907 தான் நஷ்டம் ஏற்படும். எனது அதிகபட்ச லாபம் ₹2000. ₹2050 நீங்கள் மேலே பார்க்கலாம். எனவே பங்கு நகர்ந்து எனது பிரேக் ஈவன் நிலைக்கு வந்தால் எனக்கு ₹1900 நஷ்டம் ஏற்படும். எனது அதிகபட்ச லாபம் 2000. அதனுடன் ஒப்பிட்டு பார்த்தால் அது 1:1 என்ற விகிதத்தில் உள்ளது. ஆமாம், இப்ப இந்த லோயர் சர்க்யூட் ஆகிவிடும் என்று பலர் கமெண்ட் செய்யலாம். ஆனால் ரிலையன்ஸ்ல எப்போது லோயர் சர்க்யூட் ஆனது சார்? அப்படி நடப்பது மிகவும் அரிது. ஒருவேளை நடந்தாலும் கூட நாங்க எந்த ஒரு ஹை பீட்டா பங்குகளையும் பார்க்கல, குறைந்த வால்யூம் கொண்ட பங்குகளையும் பார்க்கல. இந்தியாவுடைய நம்பர் 1 நிறுவனமான அதிக சந்தை பங்கை கொண்ட நிறுவனத்தை நாங்க பார்க்கிறோம். இதுல லோயர் சர்க்யூட், அப்பர் சர்க்யூட் அடிக்கடி நடக்காது. அதோட ஒரு டிஸ்க்ளைமர் என்னன்னா, ரிசல்ட் வர மாதத்துல ட்ரேட் பண்ணக்கூடாது. ரிலையன்ஸின் காலாண்டு முடிவுகள் வரும் மாதத்துல அந்த முடிவுகள் வெளியாகும் வரைக்கும் நீங்கள் எந்த பொசிஷனும் எடுக்கக்கூடாது. விக்ஸ் குறையும் வரை பொசிஷன் எடுக்கக்கூடாது. ஒவ்வொரு பங்கிற்கும் ஒரு காலாண்டு முடிவு வரும். 3 மாதங்களுக்கு ஒரு முறை ஒவ்வொரு நிறுவனமும் தனது லாப நஷ்ட விவரங்களை அப்டேட் செய்யும். அந்த முடிவு வரும் நாளில் சந்தை மிகவும் ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும். பெரும்பாலும் சந்தை முடிந்த பிறகு மாலை 4 அல்லது 5 மணிக்கு முடிவுகள் வரும். முடிவு நன்றாக இருந்தால் பங்கில் அப்பர் சர்க்யூட் ஆகி 3-4% உயர்ந்து தொடங்கும். முடிவு நல்லா இல்லைன்னா லோயர் சர்க்யூட் ஆகி 3-4% குறைந்து தொடங்கும். அந்த சூழ்நிலையில நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. முடிவுகள் வெளியான பிறகு 2 நாட்களுக்கு முன்பே உங்கள் செட்டப் தயாராக இருந்தால் நீங்கள் ட்ரேட் செய்யலாம். அப்படியானால் சார், ரிலையன்ஸ் முடிவுகள் வரப்போது என்னால் விக்ஸ் அதிகமாக இருக்கும். நான் இன்னைக்கு ட்ரேட் பண்ணக்கூடாது என்று புரிந்து கொண்டேன். நாளை அல்லது நாளை மறுநாள் விக்ஸ் குறைந்தால் செட்டப் அமையும் போது நான் என்ட்ரி கொடுக்கலாம். ஆமாம், இப்போது நீங்க பேசும் இந்தியா விக்ஸ் என்பது ஒட்டுமொத்த சந்தையின் போக்கை சொல்கிறது. ரிலையன்ஸ் போன்ற தனித்தனி பங்குகளுக்கு அதை விக்ஸ் என்று சொல்ல மாட்டாங்க, ஐவி என்று சொல்வாங்க. அதாவது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. சரி, நாம் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை கண்காணிக்கலாம். ஆனால் அது நமக்கு அவ்வளவு பயனுள்ளதாக இருக்காது. காலாண்டு முடிவுகள் எந்த நாளில் வருகிறது என்பதை கூகுள் செய்தாலே தெரிந்துவிடும். சரி, அந்த முடிவுகளுக்கு பிறகுதான் நம்ம என்ட்ரி கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு 3வது மாசத்திலும் ஒரு நாள் முடிவு வரும். அதுக்கு பிறகு நீங்க ட்ரேட் செய்யலாம். முடிவுகளுக்கு முன்னதாக அந்த மாதத்துல என்ட்ரி எடுக்க வேண்டாம். ஏன்னா இந்த அதிகபட்ச நஷ்டம் என்பது லோயர் சர்க்யூட் ஆகும்போது தான் ஏற்படும். சரி, நாம் அந்த நிலைக்கு செல்ல வேண்டியதில்லை. நீங்கள் 5% என்று சொன்னீர்கள் அல்லவா? பங்கு இப்போது இங்கே இருந்து 5% குறைந்தாலும் அதிகபட்ச நஷ்டம் ₹3200 மட்டுமே காட்டுகிறது. எனவே 5% லோயர் சர்க்யூட்டில் கூட உங்களுக்கு பெரிய நஷ்டம் இல்லை.
இருந்தாலும் நான் அதை தவிர்க்கிறேன். மற்றொன்று ரிலையன்ஸில் லோயர் அல்லது அப்பர் சர்க்யூட் ஆவது மிகவும் அரிதான ஒன்று. சரி சார். இப்ப நான் பார்த்தேன். நான் எப்போதும் இந்த நஷ்டத்திற்காக காத்திருக்க வேண்டுமா? நஷ்டம் இல்லை. அது ஸ்டாப் லாஸ் ஆக இருக்கும். அதாவது நீங்கள் மிக மோசமான சூழ்நிலையை முதலில் கேட்டுவிட்டீர்கள். சார் இவ்வளவு பெரிய நஷ்டம் என்று நாம் அவ்வளவு நேரம் காத்திருக்க மாட்டோம். நமது ஸ்டாப் லாஸ் எட்டப்பட்டதும் நாம் வெளியேறி விடுவோம். நமது ஸ்டாப் லாஸ் என்பது இதை எடுத்த பிறகு இதற்கு கீழே வந்தால் நமது சோல்ட் லெக் ஆகும். 1252. ஆம் 1250 நமது சோல்ட் லெக். நாம் எவ்வளவு விற்றோம்? 1250 1250க்கு வரும்போது நாம ட்ரேடை முடித்துக் கொள்ள வேண்டும். சரி, நமது செல்லிங் லெக் 1252 நாம் இங்கே விற்றது. ஆம், நாம் விற்ற 1250 அட்டி மணி ஆகிவிட்டால், அதாவது ஸ்டாக் 1250க்கு வந்துவிட்டால் நாம் ட்ரேடை முடித்து விடுவோம். ஒருவேளை இன்றே நாம் பொசிஷன் எடுத்து இன்றே அந்த விலைக்கு வந்தால் எனக்கு சுமார் ரூ. 1800 நஷ்டம் ஏற்படும். சரி, புரிந்தது. மேலும் 2000 லாபம் உள்ளது. எனவே நான் ஸ்டாப் லாஸ் எடுத்தால் 1:1 விகிதத்தில் இருப்பேன். ஆப்ஷன் செல்லிங்கில் 1:1 என்பது மிகச் சிறந்த துல்லியம் என கருதப்படுகிறது. ஏனெனில் லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்பு அதிகம். 70 முதல் 80% வரை பணம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. சந்தை மேலே சென்றாலும், பக்கவாட்டில் இருந்தாலும் அல்லது சற்று கீழே இருந்தாலும் கூட. மேலும் சார், நான் ஸ்ப்ரெட் செய்யாமல் 1256 விற்றால் என்ன ஆகும்? நான் அதையும் செய்து காட்டுகிறேன். முதலில் இங்கே பாருங்கள். இந்த 2 விஷயங்களை கவனியுங்கள். ஒன்று மார்ஜின், மற்றொன்று மேக்ஸ் லாஸ். சரி, நான் இதை நீக்கினேன். மார்ஜின் 1,99,000 ஆகிவிட்டது. 1000. சரி, மேக்ஸ் லாஸ் என்பது அன்லிமிட்டட் ஆகிவிட்டது. இதுக்கு எதிராக சார் எனக்கு கிடைக்கிற லாபத்தை. அதாவது லாபம் அதிகரித்து ரூ. 5,500 லாபம் வந்துவிட்டது. ஆனால் நாம் இதை செய்ய முடியாது. நீங்கள் ஆப்ஷன் செல்லிங்கை நேக்கட்டாகச் செய்தால் எல்லாம் அழிந்து போகும் ஒரு நாளுக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். எனவே ஹெட்ஜிங் இல்லாமல் ஆப்ஷன் செல்லிங் செய்வது என்பது நம் காலிலேயே கோடரியால் வெட்டிக் கொள்வது போன்றது. அதனால்தான் பலர் இப்போது பாருங்கள், உங்களுக்கு அதிக லாபம் வேண்டும் என்றால் நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயாராக இருந்தால் நீங்கள் 1180 புட் ஆப்ஷனை வாங்கலாம். உங்கள் லாபம் இங்கேயே 4300 ஆகிவிடும். நமது மார்ஜினும் 1,00,000க்கு மேல் உள்ளது. ஆம், அதாவது உங்களுக்கு ரூ. 4,300 7.5% லாபம் கிடைக்கலாம். ஆனால் உங்கள் மேக்ஸ் லாஸ் 30,000 ஆகிவிட்டது. எனவே யோசித்து பாருங்கள். கிட்டத்தட்ட 53% மேக்ஸ் லாஸ். இருப்பினும் அது வராது. 10% சர்க்யூட் ஏற்பட்டாலும் குறைவாகவே வரும். ஆனால் நான் இப்படி ட்ரேட் செய்ய மாட்டேன். எனக்கு பாதுகாப்பு வேண்டும். எனக்கு ஒரு சிஸ்டம் வேண்டும். ஆம், நான் அழிந்து விட மாட்டேன். ரூ. 7,000 நஷ்டம் வந்தாலும் என்னால் அதை எளிதாக தாங்கிக் கொள்ள முடியும். இன்னும் கொஞ்சம் பொசிஷன் சைசிங் பற்றி பேசினால் ரூ. 30,000 கணக்கில் கொள்ள வேண்டாம் என்பவர்களுக்கு நான் ரூ. 50,000 கணக்கில் கொள்ளச் சொல்வேன். ரூபாயில் 7,900 அல்லது 8,000 என்பது எவ்வளவு அதிகபட்ச நஷ்டம்? 12 முதல் 13%. அதாவது மோசமான நிலையில் 12 முதல் 13% இழப்பீர்கள். சிறந்த நிலையில் 5% சம்பாதிப்பீர்கள். மாதத்திற்கு 4 முதல் 5 ரூபாயில 4% என்பது ரூபாய் ஆகிறது. எனவே மோசமான நிலையை எப்போதும் யோசித்து, எப்போது பொசிஷன் எடுத்தாலும் மிக மோசமாக என்ன நடக்கும் என்று யோசியுங்கள். அந்த மோசமான நிலையை உங்கள் கண்களால் திரையில் பார்க்க முடியுமா? அதை என்னால் எளிதாக தாங்கிக் கொள்ளும் திறன் எனக்கு இருக்கிறதா இல்லையா? உங்களால் அதை தாங்க முடியும் என்றால் மட்டுமே பொசிஷன் எடுங்கள். நஷ்டம் எல்லையற்றதாக தெரிந்தால், அதை உங்களால் தாங்க முடியாது என்றால் பொசிஷன் எடுக்காதீர்கள். சார், ரிஸ்க்கிற்கு ஏற்ப நான் அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் பண்ணலாமா? என் ரிஸ்க் அதிகமா இருந்தாலும் நான் இன்னும் தூரமான செய்யாதீங்க. நான் செய்ய வேண்டாம் என்று தான் அறிவுறுத்துவேன். ஏன்? ரிஷப் பாய், மக்கள் எப்போதும் லாபத்தை பற்றியே யோசிக்கிறார்கள். எனக்கு இந்த அதிக லாபம் வேண்டும், 2,000 போதாது, அதே ட்ரேட்ல 4,000 லாபம் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நஷ்டத்தை பற்றி யோசிக்க தொடங்குங்கள். நஷ்டத்தை எவ்வளவு குறைக்க முடியும் என்று பாருங்கள். உங்கள் நஷ்டத்தை குறைக்க கற்றுக்கொண்டால் ஆப்ஷன் செல்லிங்கில் லாபம் தானாகவே உங்களை தேடி வரும். எனவே ஹெட்ஜை தூரமாக வைக்க நான் பரிந்துரைக்க மாட்டேன். ஹெட்ஜ் எவ்வளவு அருகில் இருக்கிறதோ அவ்வளவு பாதுகாப்பாக இருப்பீர்கள். மன ரீதியாக உறுதியுடன் ட்ரேடை இறுதி வரை கொண்டு செல்ல முடியும். சார், நாம் இன்னும் சில உதாரணங்களை பார்க்கலாமா? ஆமாம், இப்பொழுது இதை சொல்றேன். அப்பிறகு நீங்கள் எந்த மாசம் எந்த தேதி சொன்னாலும் நான் பேக் டெஸ்ட் செய்து காட்டுகிறேன். சரி, நாம எதை எடுத்தோம்? ஜூன் 12ஆம் தேதி இதை எடுத்தோம். அதன் பிறகு ஸ்டாக் மேலே தான் சென்றது. சரி, இப்ப இதுல டார்கெட்டை சொல்றேன். டார்கெட் என்ன? ஸ்டாப் லாஸ் நம்ம முடிவு பண்ணிட்டோம். விற்பனை செய்த ஸ்ட்ரைக் வரை வந்துவிட்டால் ட்ரேடை முடித்து விடுவோம். டார்கெட் முழு கிரெடிட்டையும் பெறுவோம். அதாவது முழுமையாக இல்லாவிட்டாலும் 90%. ரூ. 2,050 லாபம் என்றால் 1,800 அல்லது ரூ. 1,850 லாபம் வரும்போது நான் ட்ரேடை முடித்து விடுவேன். 100, ரூ. 150 நான் காத்திருக்க மாட்டேன். சார், 4% இல்ல 5%? இப்போத பாருங்க, இங்கே 4, 5% வராது.
அதிகபட்ச லாபத்தில் 90%. ஏனால் நீங்கள் இப்பொழுது 12ஆம் தேதி ட்ரேடு செய்கிறீர்கள். ஆம். எனவே உங்களுக்கு ரூ. 2000 லாபம் அல்லது 6% மட்டுமே தெரிகிறது. இதே என்ட்ரி 1 அல்லது 2ஆம் தேதியே கிடைத்திருந்தால் அதிகபட்ச லாபம் 8 முதல் 10% இருந்திருக்கும். ஏனென்றால் அப்போது பிரீமியம் அதிகமாக கிடைக்கும் இல்லையா? எனவே நாம் எப்போதும் இந்த 2000, 4000 என்று கணக்கிட முடியாது. சதவீத கணக்கில் முடிவு செய்ய முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு மாதமும் உங்கள் ROI மாறிக்கொண்டே இருக்கும். நமக்கு கிடைக்கும் பிரீமியத்தில் அதிகபட்ச லாபத்தில் 90% கிடைத்துவிட்டால் ட்ரேடை முடித்துவிட வேண்டும். அவ்வளவுதான். சரி. இதுதான் நம்ம முறை. டார்கெட் என்பது அதிகபட்ச லாபத்தில் 90%. ஸ்டாப் லாஸ் என்பது நாம் விற்ற ஸ்ட்ரைக் மற்றும் இண்டிகேட்டர் ஃபேக் அவுட் சிக்னல் கொடுக்கும்போது என்ட்ரி எடுக்க வேண்டும். சரி. புரியுதா? புரியுது. சார், எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் உள்ளது. நீங்க 90% என்று சொன்னீங்க. ஆனா என் பார்வையில இருந்தும், நம் நேயர்களின் பார்வையில இருந்தும் பார்த்தா, இப்ப என் ரிஸ்க் ரிவார்டு மாறிவிட்டது. ஏன்னா அவங்க எப்போதும் 5% லாபம் வந்தால் போதும் என்று தான் பின்பற்றி வருகிறார்கள். முடிஞ்சது. அப்படின்னா நான் அதை செய்தால் நான் செய்றது தவறா? பார்க்கலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அதாவது ஒரு கட்டத்துல லாபத்துல நீங்க திருப்தி அடைந்தால் நீங்க வெளியேறலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அது தனிப்பட்ட முடிவாக இருக்கலாம். ஆனால் நான் பின்பற்றும் எனது முறை. ஏன்னா நான் ஒரு முறையான வர்த்தகர். எனக்கு எல்லாவற்றுக்கும் விதிகள் வரையறுக்கப்பட வேண்டும். லாபம் வரும்போது வர்த்தகம் சாதகமாக இருந்தால் அங்கே இருங்கள். உதாரணமாக நான் 1099 வாங்கியிருக்கிறேன். சந்தை 5% உயர்ந்து விட்டது. ஏன் சீக்கிரம் வெளியேற வேண்டும்? எனது ஸ்டாப் லாஸ் 8 to 10% கீழே உள்ளது. அது உடனடியாக வராது. அதனால காத்திருப்பேன். அடுத்த வாய்ப்பு அடுத்த மாசம் தான் வரும்போது ஏன் லாபத்தை விட்டுவிட வேண்டும்? இந்த மாதத்துல மீண்டும் வாய்ப்பு கிடைக்காது. உதாரணத்திற்கு எனக்கு ஏற்கனவே 2500 லாபம் வருகிறது என்றால் நான் அதை எடுத்துக்கொள்வேன். 3% லாபம் போதும். இன்னும் கீழே இறங்கினால் நஷ்டம் வரலாம் என்பதால் இப்போதே வெளியேறுவதே புத்திசாலித்தனம். இது போன்ற தனிப்பட்ட முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். புரிஞ்சது. சரி, சரி. சரி. இத நான் பண்ணி காட்டுகிறேன். அடுத்த நாள் மேலே சென்றது. நமக்கு ரூ. 600 லாபம் கிடைச்சது. இங்கே பாருங்கள் மொத்த MDM. சரி, அப்பிறகு அடுத்த நாள் 1350 ஆனது. ஜூன் 17 இன்று 18ம் தேதி படப்பிடிப்பு. அதனால் அடுத்த தரவு இல்லை. 4 நாட்களில் ரூ. 1400 அதாவது 26% லாபம். இன்னும் ரூ. 400க்காக காத்திருப்போம். லாபம் வந்ததும் வர்த்தகத்தை முடிப்போம். சார், இப்போது நாம் இன்னொன்று சில உதாரணங்களை பார்க்க போறோம் இல்லையா? ஆனால் அதற்கு முன் சார், நான் இன்னும் பல உத்திகளை கற்றுக்கொள்ள விரும்பினால், ஆரம்பத்தில் நீங்கள் 20 உத்திகள் கொண்ட ஒரு நீண்ட பட்டியலை காட்டினீர்களே, அது போன்ற உத்திகளை நான் வேறு எங்கே கற்றுக்கொள்ளலாம்? எனவே இப்போது ஷார்ட்ஸ் உடன் இணைந்து ஆப்ஷன் செல்லிங் பற்றி ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கியுள்ளேன். ஏற்கனவே 3000த்திற்கும் மேற்பட்டோர் அந்த பாடத்திட்டத்தை சேர்ந்துள்ளனர். அதில் நான் இப்போது புதிய உத்திகளை சேர்த்துள்ளேன். உதாரணமாக எக்ஸ்பைரி வியாழக்கிழமையிலிருந்து செவ்வாய்க்கிழமைக்கு மாறியது. எனவே நான் புதிய உத்திகள் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட விதிகளை சேர்த்துள்ளேன். நுழைவு விஷயத்தில் மக்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருந்தன. எனவே நான் அதை புதுப்பித்து 2, 3 புதிய உத்திகளையும் சேர்த்துள்ளேன். ஏற்கனவே வாங்கியவர்கள் சென்று சரிபார்க்கலாம். உங்களுக்கு புதிய உத்திகள் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட விதிகளுக்கான அணுகல் கிடைக்கும். வாங்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சரிபார்க்கலாம். அங்கே நான் ஆப்ஷன் செல்லிங்கிற்கான 2, 3 உத்திகளை கொடுக்கப்பட்டுள்ளது. அற்புதம் சார். டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்டில் உள்ள லிங்க் மூலம் சாரினுடைய புதிய உத்திகளை பாருங்கள். சார் மிக நன்றாக கற்றுக் கொடுப்பதால் இதில் இணைந்து உங்கள் வர்த்தகத்தை மேம்படுத்துங்கள். ரிலையன்ஸில் இது தோல்வியடையாது என்று சொன்னீர்கள். இந்த மாதம் உட்பட எனது 4 மாத செட்டப் தயாராக உள்ளது. மாதம். எனவே இதை நாம் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு முறை பார்ப்போமா? சரி, நீங்கள் சொல்லுங்கள். சரி, இத பார்ப்போம். ஒவ்வொரு மாசமா பார்ப்போம். சரி, வாருங்க. முதலில் மே மாதத்திற்கு செல்வோம். சரி, மே மாதத்துக்கு வாருங்கள். எந்த பிரச்சனையும் இல்லை. மே மாதம் இதோ. இது ஒரு ஃபைல் ரயில். எங்களுக்கு ஓகே. இது மே மாதம் சரிதானே? மே மாதத்தில் இது மே 4ஆம் தேதி உருவானது. நமது பிவட் இங்கே வந்துள்ளது பாருங்கள். அதற்கு முன்னால் இருந்தது ஏப்ரல் 30ஆம் தேதி. அது முந்தைய மாதத்தின் பிவட். பிவட் விதிகள் என்னவென்று நான் சொன்னேன் அல்லவா? நாம் மாதாந்திர கால அளவை மாற்றும்போது மாதத்திற்கு ஒரு பிவட் தான் வரும். நான் பிவட்டில் சென்று தினசரி என்று மாற்றினால் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பிவட் வரும். நமக்கு அது தேவையில்லை. நமக்கு மாதத்திற்கு ஒரு பிவட் தான் வேண்டும். சரிதானே? எனவே இங்கே முடிந்தது. இப்போது பாருங்கள், இங்கே ஒன்றும் செய்ய வேண்டாம், இங்கே ஒன்றும் செய்ய வேண்டாம். இப்போது இங்கே இந்த நிலையில் நான் சொன்னேன். ஒரு ரிவர்சல் கூட நடந்தது. இப்ப இங்கே பாருங்க, வலுவான சிக்னல் எதுவென்றால் ஒரு பிரேக் அவுட் நடக்க வேண்டும் என்பதுதான். க்ளோசிங் நடக்கவில்லை. ஆமா, க்ளோசிங் நடக்கல. ஆனா இந்த 2 கேண்டில்களையும் சேர்த்து பார்த்தா இது ஒரு பாரிஷ் கிக்கர் பேட்டர்ன் ஆகிய கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் தெரிஞ்சவங்களுக்கு இது பாரிஷ் கிக்கர் பேட்டர்ன் அப்படின்னு தெரியும். எனவே இந்த பாரிஷ் கிக்கர் பேட்டர்னை நீங்கள் ட்ரேட் செய்திருக்கலாம். இங்கே நாம் என்ன செய்கிறோம் என்றால்
நமது மேல் ஸ்ட்ரைக் 1474. எனவே 1480 கால் ஆப்ஷனை விற்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். சரிங்க, சரி. சரி, 1500 கால் ஆப்ஷனை வாங்குகிறோம். பாருங்கள், அதன் பிறகு சந்தை கீழே தான் வந்துள்ளது. ஒண்ணும் பண்ண வேண்டாம். மாதத்துக்கு ஒரு ட்ரேட் எடுத்தா போதும். வேலை முடிஞ்சது. சரி, இது 20ஆம் தேதி தான். சரி, அதுக்கப்புறம் இந்த மாதம் மற்றும் இது. சார், இங்கே ஏதோ மாற்றம் ஏற்பட்டுள்ளது. பலமுறை என்ன நடந்தது? இல்லை, ஜூன் வந்துவிட்டது, ஜூன் வந்துவிட்டது. சரிதானே? சரி, அதன் பிறகு நாம் இங்கே பார்த்தால் இது ஏப்ரல் மாதம். ஒரு நிமிடம் சார். நான் இதை ஒரு முறை கேட்க விரும்பினேன். அதாவது சார், இது கீழ்நோக்கி பிரேக் அவுட் ஆகிவிட்டது. ஆமாம், சரி. சார், சரி. R3 S3 வரை பிரேக் அவுட் ஆவதை பார்த்தேன். அப்போதும் நான் காத்திருக்க வேண்டுமா அல்லது ரிவர்சலாக வாய்ப்புள்ளதா? இல்ல. இப்ப S3 இருக்குது. எனவே நாம் எப்போது நமது என்ட்ரி எங்கே நடந்தது? R3க்கு அருகில் தான். சரி. நமது பார்வை என்ன? பாரிஷ். சரி. எனவே இங்கே என்ன நடந்தாலும் நமது ஸ்டாப் லாஸ் இதுதான். நாம் விற்ற 1480 தான் நமது ஸ்டாப் லாஸ். சரி. இப்போது இங்கே பாருங்கள். ஏற்கனவே இது எவ்வளவு? 1400. 1437 ஏற்கனவே 1388க்கு வந்துவிட்டது. சரி. எனவே நீங்கள் ஏற்கனவே லாபத்தில் தான் இருப்பீர்கள். அதனால் பதற்றம் அடைய வேண்டாம். அதாவது இங்கிருந்து ரிவர்ஸ் ஆகி ஒரு சிக்னல் கிடைத்தால் எவ்வளவு லாபம் மிச்சம் இருக்கிறது என்று பாருங்கள். நீங்கள் லாபத்தை எடுத்துக்கொண்டு புட் சைடிலும் என்ட்ரி எடுக்கலாம். இல்லையெனில் கால் ஆப்ஷனிலேயே இருக்கலாம். சந்தை இதற்கு மேல் சென்றால் மட்டுமே உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். சார், இந்த உத்தியை ஒரு முறை சிமுலேட் பண்ணி பார்ப்போம். ஆமாம் சரி, அதேதான். ஆமாம் சரி. மே 5ஆம் தேதி நமது என்ட்ரி அமைகிறது சார். மே 6ஆம் தேதி இது முடிந்துவிட்டது. சரி, நான் மே 6ஆம் தேதிக்கு வருகிறேன். 6 மே. சரி, நேரத்தை மாலை நேரமாக உறுதி செய்து கொள்வோம். 3:15. 3:16 சரி. நான் விலையை சரிபார்க்கிறேன். இதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குது. சரி, நம்ம கால் சைடுல என்ட்ரி எடுக்க வேண்டும் இல்லையா? விலையை சரிபார்ப்பதிலும் கொஞ்சம் சிக்கல் வருகிறது. நமது ஸ்ட்ரைக் என்ன? நமது 1480. ஆமாம், இதுதான் நமது விலை. சரி, 1438 போய்க் கொண்டிருக்கிறது. 1480க்கு அருகில் இதற்கு மேல் ஓடிஎம் சைடில் எந்த ஸ்ட்ரைக் கிடைக்கிறதோ அதை விற்போம். அது 1480. சரி, நாம விற்றுட்டோம். நான் என்ன சொன்னேன்? 2 பாயிண்டுகள் தள்ளி அவ்வளவுதான். இப்போது இங்கே RR பாருங்கள். அதிகபட்ச நஷ்டம் மிக அதிகம் அப்படின்றத நீங்க சொன்னீங்கல்ல. இப்பொழுது இங்கே பாருங்க. ஸோ இது ஏன் நடக்கிறது அப்படின்னா, மாதத்தின் 6ஆம் தேதியே நமக்கு என்ட்ரி கிடைத்து விட்டது. இதற்கு முன் பார்த்த உதாரணம் 12ஆம் தேதி நடந்தது. எனவே அந்த மாதத்தின் பிரீமியம் ஏற்கனவே குறைந்து விட்டது. இந்த மாதம் என்ன நடக்கிறது என்றால் இன்னும் 6ஆம் தேதி தான் ஆகிறது. எனவே இப்போது RR பாருங்கள். அதிகபட்ச லாபம் 3800, அதிகபட்ச நஷ்டம் 6100. RR நன்றாக இருக்கிறது. முந்தையதை விட மிகச் சிறந்தது. அதில் 2000 லாபத்திற்கு 8000 நஷ்டம் இருந்தது. இங்கே கிட்டத்தட்ட 4000 லாபத்திற்கு 6000 நஷ்டம். மன்னிக்கவும், 4000 லாபத்திற்கு 6000 நஷ்டம். இது நல்லது, சரிதானே? 11% லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ஜின் 32,000. ஆப்ஷன் செல்லிங்கில் அதிக பணம் சம்பாதிக்க முடியாது, அதிக லாபம் கிடைக்காது என்று சொல்பவர்களிடம் நானே சொல்றேன். ஆப்ஷன் செல்லிங்கில் 2 முதல் 2.5% வரை கிடைக்கும். ஆனால் நீங்கள் டைரக்ஷனல் ட்ரேடிங் செய்தால் 2%த்திற்கும் மேலாக 4%, 5% கூட சம்பாதிக்கலாம். அதாவது நானே ஆப்ஷன் செல்லிங் கற்றுக் கொடுக்கிறேன். ஆனால் அதில் நிகழ்தகவு சற்று குறைவாக இருக்கும். டைரக்ஷனல் செல்லிங்கிலும் நான் டைரக்ஷனல் செல்லிங்கிலும் ஒரு குறிப்பிட்ட வரம்பு உள்ளது. கால் ரேஷியோவை விற்றால் பணம் கிடைக்கும். அதற்கான வாய்ப்பு மிக அதிகம். இதன் நிகழ்தகவு சுமார் 60%, 70%, 60% வரை வரும். ஆமாம், 60% என்று நான் பார்க்காமலேயே சொன்னேன். அதுவே நான் டைரக்ஷனலாக இருந்தால் 80 முதல் 85% வரை வரும். நாம் 85%க்கு செல்லும்போது 2.5% கிடைக்கும். நீங்கள் 60%க்கு வரும்போது டைரக்ஷனல் ஆப்ஷன் செல்லிங் மூலம் மாதத்திற்கு 4, 5 அல்லது 8% கூட சம்பாதிக்கலாம். அதிக ரிஸ்க் எடுத்தால் அதிக லாபம் கிடைக்கும். சரியாக புரிந்து கொண்டீர்கள்? சரி, இப்போது இதை தொடர்வோம். கீழே பார்த்தால் 375 லாபம், 400 லாபம், 1700 லாபம். இப்போது உங்களுடைய இது எப்போது வந்தது? மே 11. சரி, மே 11 வரை பார்ப்போம். 12 இதோ மே 11. மே 11 வரை ஐயா நமக்கு 1700 லாபம் வந்து கொண்டிருந்தது. சரி, ஆனால் நமக்கு எவ்வளவு லாபம் வர வேண்டும்? 4000. நான் எதுவும் செய்ய மாட்டேன், சும்மா இருப்பேன். எனக்கு அந்த 4000 லாபம் வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே எனது இந்த நிலை 6.5% உயர்ந்து விட்டது. அதாவது எனது எஸ்பிஎல் தற்போதைய விலையிலிருந்து 6.63% தள்ளி இருக்கிறது. ரிலையன்ஸ் 6% மாற அதிக நேரம் எடுக்கும். அதனால் நான் தீட்டாவின் உதவியை முழுமையாக பெறுவேன். சரி, இங்கே பாருங்கள். நான் எப்படி வெளியேறுவேன் அப்படின்னு சொல்றேன். பாருங்க, இப்போ அது 20க்கு வந்துடுச்சு.
21, 22 வந்துவிட்டது. ஆனாலும் நான் வெளியேற மாட்டேன். என்றால் இப்போது 2700 தான் வருகிறது. எனக்கு 3800 வர வேண்டும். நமது பிஓபி உயர்கிறது. ஆமாம். தூரம் அதிகரிக்க, அதிகரிக்க அதுவும் கூடும். உங்களுக்கு சாதகமாக அமையும்போது லாபத்திற்கான வாய்ப்பும் அதிகரிக்கும். இப்போது அது பக்கவாட்டில் நகர்ந்தாலும் உங்களுக்கு பணம் கிடைக்கும். ஆப்ஷன் பையிங்கில் இது நடக்காது. சரிதான். ஆப்ஷன் செல்லிங்கில் மட்டுமே இது சாத்தியம். பணம் சம்பாதிக்க வேண்டுமென்றால் ஆப்ஷன் செல்லிங் கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் ஆப்ஷன் பையிங் மூலம் மிகவும் தாமதமாகும். இஎம்பிடிஎஸ்ஸில் சேர்த்து விடுவோம். உண்மையை சொன்னால் ஆப்ஷன் பையிங் மூலம் அளவிட முடியாது. ஆப்ஷன் பையிங் அளவிடக்கூடியது அல்ல என்று நான் நம்புகிறேன். நீங்கள் 1 அல்லது 2 லட்சத்தில் செய்யலாம். ஆனால் பெரிய பணம் சம்பாதிக்க, பெரிய நிதியுடன் வர்த்தகம் செய்ய ஆப்ஷன் செல்லிங்கை தான் ஒரு தொழிலாக கருத முடியும். ஆப்ஷன் பையிங்கில் ஏற்படும் டிஎம் ஏற்ற இறக்கங்கள், அதாவது 2000 லாபம், 500 நஷ்டம், பிறகு 1800 லாபம், மீண்டும் 800க்கு வருவது போன்றவற்றை ஒரு கொடியில் எப்படி சமாளிப்பீர்கள்? அது நிம்மதியாக இருக்காது. ஆப்ஷன் செல்லிங் தான் சரியான வழி. நாம் மே 6ஆம் தேதி 3:16க்கு வந்துவிட்டோம். சரி, 1480 நாம் விற்க வேண்டியிருந்தது. அதை விற்றுவிட்டோம். 2 ஸ்ட்ரைக் மேலே சென்று செய்தோம். இப்போது பாருங்கள், அதிகபட்ச லாபம் 2550, அதிகபட்ச நஷ்டம் 1450. சுமார் 7%. உங்கள் மார்ஜின் 33,000. உங்களுக்கு 7% வரை ROI கிடைக்க வாய்ப்புள்ளது. வெறும் 20 நாட்களில் 7%. ஒருவேளை 7% கிடைக்காவிட்டாலும் 6% கிடைச்சாலே போதும். 20 நாட்களில் 5% கிடைத்தாலும் அது பெரிய விஷயம்தான். சரிதானே? இப்பொழுது இதை நம்ம சிமுலேட் பண்ணுவோம். இன்னும் முன்னாடி கொண்டு போறேன். முன்னாடி கொண்டு போறேன். 11ஆம் தேதி நமக்கு இது உருவானது. 11 தேதியில S3 உடைஞ்சது. ஆமா. சரி, பிரேக் டவுன் ஆச்சு. பாருங்க, அந்த நாள் வரைக்கும் 2000 வருது. சரிதானே? இன்னும் 550 ரூபாய் பாக்கி இருக்கு. இப்போ என்னோட ஸ்பாட் ஏற்கனவே என்னோட செல்லிங் லெவலை விட 6.63% மேல இருக்கு. அந்த 2500 ரூபாயையும் முழுசா எடுத்துப்பேன். ஏன்னா இனிமே அதிக நாள் இல்லைன்னு எனக்கு தெரியும். சரி, இப்போ பாருங்க, இங்கே நான் கட் பண்ணிடுவேன். 12ஆம் தேதி கட் பண்ணிடுவேன். ஏன்னா என்னோட அதிகபட்ச லாபம் 2550. எம்டிஎம் 2295 ரூபாய், 200 ரூபாய் பாக்கி இருக்கு. அதை விட்டுடுங்க. 250 ரூபாய் லாபம். சொன்னது போல 90% லாபம் கிடைச்சிருச்சு. அதான் எக்ஸிட் பண்ணிட்டோம். மே 6 என்ட்ரி, மே 12 ட்ரேட் முடிஞ்சிருச்சு. 6 நாட்கள்ல நம்ம 7% லாபத்தோட வெளியே வந்துட்டோம். சிம்பிள். புரிஞ்சது சார். இன்னும் 2 மாசம் இருக்குமே. சரி, நாம ரேண்டமா மார்ச் மாசத்தையும் பார்ப்போம். சரி, மார்ச் மாசத்தை பாருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார், ஒரு சந்தேகம். இன்னொன்னு இருக்கு. நீங்க இப்போ ஷார்ட்டுக்கு போறீங்க. ஒருவேளை என்னோட என்ட்ரி 20ஆம் தேதியோ இல்ல 25ஆம் தேதியோ இருந்து மாசம் முடிய போற எக்ஸ்பைரி சமயமா இருந்தா நான் என்ன பண்றது? இப்போ பாருங்க, ஒருவேளை மே 20ஆம் தேதி வாக்குல உங்க என்ட்ரி இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ நீங்க விற்க போற ஸ்ட்ரைக்குக்கு பிரீமியம் இருக்கான்னு பாருங்க. இருந்தா ட்ரேட் பண்ணலாம். இல்லைன்னா அடுத்த மாசத்துக்கு போகாதீங்க. ஏன்னு சொல்றேன், ஏன்னா அடுத்த மாசம் பிவோட் மாறிடும். நீங்க இங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்தோட பிவோட் இதுதான். R3. அதே ஏப்ரல் மாசத்துல பிவோட் இங்க வந்துருச்சு. S3யும் மாறிடுச்சு. என்னோட செட்டப்பே மாறிடும். அதனால இப்போ என்ட்ரி கிடைக்குதுன்னு அடுத்த மாசம் எக்ஸ்பைரியை விற்கக்கூடாது. நல்ல பிரீமியம் கிடைக்கும்னு அப்படி பண்ணாதீங்க. நம்ம அதே மாசத்துல தான் பண்ணணும். எதுவா இருந்தாலும் சரி. இப்போ பாருங்க, நீங்க மார்ச் சொன்னீங்கல்ல. சரி, நாம மார்ச்ல இருக்கோம். இதுதான் S3. சரி, மார்ச் 1 இல்ல, 2ஆம் தேதி நம்ம ட்ரேட் உருவானது. அதாவது நம்ம R3 இங்க மேல டிராப் ஆயிடுச்சு. இது தானாவே டிராப் ஆகும். நீங்க செட்டிங்ஸ்ல மாத்தினா போதும். ஒவ்வொரு மாசமும் முதல் தேதியில டிராப் ஆயிடும். இந்த சிவப்பு கேண்டில் இங்க கீழே வந்திருக்கு. S3க்கு கீழே நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். இந்த கேண்டில் உருவானப்போ, அதாவது மார்ச் 5ஆம் தேதி கேண்டில் அன்னைக்கு நம்ம புட் ஆப்ஷனை விற்போம். எதை விற்போம்? இதோட லோக்கு கீழே எந்த ஸ்ட்ரைக்? சரி, சுமார் 1300. சரி, இதையும் சிமுலேட் பண்ணி பார்ப்போம். எந்த தேதிக்கு போகணும்? மார்ச் 10ஆ? மார்ச் 5. சரிதானே? அப்போ மார்ச் 5 எக்ஸ்பைரி. ஆமா, மார்ச் 5 எக்ஸ்பைரி எடுத்துப்போம். நாம மார்ச் எக்ஸ்பைரிக்கு வந்துட்டோம். இங்க நாம என்ன பண்ணணும்? நாம புட் ஆப்ஷனை விற்கணும். ஏன்னா நம்ம புல்லிஷ் சைடில் இருக்கோம். என்ன நடக்குதுன்னு சொல்றேன். நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஓடிஎம்க்கு போறோம். இப்போ நாம விற்கிற ஸ்ட்ரைக்கை இங்க பார்த்தீங்கன்னா 1389. நம்ம 1300 விற்கிறோம் இல்லையா? அப்போ கிட்டத்தட்ட ஸ்பாட்ல இருந்து 6.5% தள்ளி விற்கிறீங்க. பிரீமியம் அதிகமா இல்ல. சரி, இந்த மாதிரி சமயத்துல நான் என்ன சொல்றேன்னா, ட்ரேட் எடுக்காதீங்க. ஏன்னா ரிஸ்க் ரிவார்டு சரியா வராது. சரி, ஒருவேளை உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி மேல அதிக நம்பிக்கை இருந்தா கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற ஸ்ட்ரைக்கை விற்கலாம். அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். சரி. ஆனா நான் இதை பரிந்துரைக்க மாட்டேன். சரி, பாருங்க, ரிலையன்ஸ்ல நாம சுமார் 1300 விற்கணும். சரி, நம்ம 1300 விற்போம். நம்ம 1300 விற்றோம் மற்றும் 1280 வாங்கினோம்.
இப்போது இங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது. ரிஷப்பாய் அதிகபட்ச லாபம் மிக குறைவு. ரூ. 1000 மட்டுமே லாபம். நீங்கள் ஸ்பாட்டில் இருந்து 6.5% தொலைவில் இருந்தாலும், அதாவது ரூ. 1000 லாபம் வர வாய்ப்பு அதிகம். 3% லாபம் கிடைக்க அதிக வாய்ப்பு உள்ளது. ஆனால் ரிஸ்க் ரிவார்டு விகிதம் நீங்கள் 1000ற்காக 9,000 ரிஸ்க் எடுக்கிறீர்கள். இது பெரும்பாலும் நடக்காது. 10% லோயர் சர்க்யூட் ஏற்பட்டால் மட்டுமே இது நடக்கும். ஆனாலும் இது போன்ற சந்தர்ப்பங்களை நான் தவிர்க்கிறேன். அதாவது குறைந்தபட்சம் 5% கிரெடிட் இருந்தால் அதிகபட்ச லாபத்தில் 5% கிடைத்தால் நான் மகிழ்ச்சியுடன் வர்த்தகம் செய்வேன். இத்தகைய சூழ்நிலைகளில் நீங்கள் கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்க முடிந்தால் கொஞ்சம் நெருங்கி வாருங்கள். 1330 விற்று விடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு இதில் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கலாம் அல்லது ஆர்ஆர் கொஞ்சம் மேம்படும். இல்லையெனில் 5%த்திற்கும் குறைவாக கிடைத்தால் நான் பரிந்துரைக்க மாட்டேன். உங்களுக்கு வந்த ஸ்ட்ரைக் உதாரணமாக டிஃபால்ட்டாக 1300 என்றால் 1300 மற்றும் 1280 நமக்கு 3% கிடைக்கிறது. ஆம். எனவே வர்த்தகத்தை தவிர்ப்பது அந்த மாதத்துக்கு சிறந்தது. இன்னும் ஆக்ரோஷமா இருக்க நான் கொஞ்சம் நெருங்கி வரட்டுமா? ஆம், பிறகு நீங்கள் கொஞ்சம் நெருங்கி வரலாம். ஆனால் அதில் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. சரி சார், இதையெல்லாம் பார்த்தோம். ஆனால் ஆப்ஷன் செல்லிங் செய்யும்போது அதை எப்படி ட்ரெயில் செய்வது என்பது குறித்து எங்கள் பார்வையாளர்களுக்கு ஒரு சந்தேகம் உள்ளது. பாருங்கள், ரிஷப் பாய் ஆப்ஷன் செல்லிங்கில் ட்ரெயிலிங் செய்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஆப்ஷன் செல்லிங்கில் ட்ரெயில் செய்யலாம். ஆனால் இந்த முறையில் நீங்கள் ஏற்கனவே ஓடிஎம் விற்பனை செய்கிறீர்கள். உங்கள் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு ஏற்கனவே 60 முதல் 65% உள்ளது. முதல் நாளிலிருந்தே அது நமக்கு சாதகமாக சென்றால் அந்த 65 80% ஆகிவிடும். நாம் இப்போதுதான் சரிபார்த்தோம். இப்போது 80% ஆகிவிட்டது. எனக்கு 2500 வர வேண்டும். இப்போது 1500 அல்லது 1600 வருகிறது என்றால் நான் காத்திருப்பேன். நான் ஏன் வெளியேற வேண்டும்? ஏனென்றால் கொஞ்சம் கீழே வந்தாலும் காலாவதியாகும் போது அது 0 ஆகிவிடும் என்று எனக்கு தெரியும். எனவே நான் முழு லாபத்தையும் பெறுவேன். 90% வரை லாபம் பெறுவேன். பெரும்பாலும் நான் உங்களுக்கு இங்கே மாதாந்திர அடிப்படையில் என்ட்ரி செய்து காட்டுகிறேன். அதாவது இங்கே ஒரு சார்ட்லேயே உங்களுக்கு விளக்குகிறேன். இங்கே என்ட்ரி கிடைத்தது, பணம் கிடைத்தது. இங்கே என்ட்ரி கிடைத்தது, நாம் கால் விற்றோம், முழு பணமும் கிடைத்தது. இங்கே பாருங்கள், இந்த நாளில் நாம் புட் விற்றிருந்தால் அது முழுவதுமாக மேலே சென்றது. புட் விற்ற பிறகு கீழே வரவில்லை. இங்கே பணம் கிடைத்தது. சரி, இங்கேயும் பாருங்கள், S3 இருந்தது, இங்கே வந்தது. அப்புறம் இதுக்கு மேலே நாம் என்ன விற்றிருப்போம்? புட். மாதம் முழுவதும் பணம் கிடைத்தது. இங்கே வர்த்தகம் வேண்டாம். எங்கே? இங்கேதான். இந்த ஏப்ரல் மாதத்துல ஆமாம். பாருங்கள், இது இப்போது ஓடிஎம் ஆகிவிட்டது. மிகவும் ஓடிஎம். எனவே உங்களுக்கு நல்ல பிரீமியம் கிடைத்தால் ஏப்ரல் 8ஆம் தேதியே பிரீமியம் நன்றாக இருந்தால் நீங்கள் வர்த்தகம் செய்யுங்கள். பிரீமியம் நன்றாக இல்லை என்றால் தவிர்த்து விடுங்கள். சரி, ஆனால் இண்டிகேட்டரை பாருங்கள். இண்டிகேட்டரின் தோல்வி விகிதத்தை பாருங்கள். அனைவரும் இண்டிகேட்டரின் வெற்றி விகிதத்தை சொல்வார்கள். நான் தோல்வி விகிதத்தை சொல்கிறேன். S3க்கு கீழே வரும்போதெல்லாம் அதன் தலைகீழ் மாற்றம் என்ன? இங்கேயும் வேலை செய்தது. இங்கேயும் பாருங்கள், R3க்கு கீழே முடிவடைந்தது. நாம் இங்கே கால் விற்றிருந்தால் நமது கால் முழுவதும் 0 இருக்கும். இங்கேயும் பாருங்கள், ஜனவரி மாதத்தில் R3 பிரேக் அவுட் ஆனது. இது பிரேக் அவுட். சரி, பிரேக் அவுட் ஆன பிறகு தலைகீழ் மாற்றம் ஏற்பட்டது. முழுவதும் 0. எனவே நீங்கள் இதையும் இங்கே பாருங்கள். சரி, இது முடிவடைந்தது. இதுக்கு மேலே ஒரு பச்சை மெழுகுவர்த்தி உருவானது. முழு மாதமும் மேலேயே இருந்தது நாம் புட் விற்றிருந்தால். இங்கே பாருங்க, இப்போ இந்த நவம்பர் மாதத்தில் பார்த்தா பிரேக் அவுட் நடந்துள்ளது, கீழே வரவே இல்லை. அதனால ட்ரேட் அமையலை, நஷ்டம் ஏற்படவில்லை. ஆனால் நவம்பர் முதல் பார்த்தால் நவம்பர் 2025 முதல் ஜூன் வரை இந்த 7-8 மாதங்களில் ஒரு மாதம் கூட நஷ்டம் வரவில்லை. உங்கள் இண்டிகேட்டர் உங்களுக்கு நஷ்டத்தை தரல. இங்கேயும் பார்த்தால் ட்ரேடே அமையலை. சரி, இது பிரேக் அவுட்டுக்கு கீழே வரவே இல்லை, அதனால அமையலை. எனவே நவம்பர் முதல் ஜூன் வரை ஒரு மாதம் கூட உங்களுக்கு நஷ்டம் ஏற்படவில்லை. மேலும் ஒவ்வொரு மாதமும் பார்த்தால் மிக மோசமான கிரெடிட் கிடைத்தாலும் 20 நாட்களுக்கு 3% நிச்சயம் கிடைத்தது. 3% என்பதும் குறைவு கிடையாது இல்லையா? என்னிடம் ஒரு ஸ்லைடு உள்ளது. அதாவது நீங்கள் ஒரு வருடத்தில் 30% சம்பாதித்து அதை 8 ஆண்டுகள் வரை காம்பவுண்டிங் செய்தால் ஒவ்வொரு ஆண்டும் 30% எடுத்தால் 8 ஆண்டுகளில் பணம் 8 மடங்காகிவிடும். சரி. 30% என்னால் மாதத்துக்கு 3%, வருடத்திற்கு 36% ஆகிறது. சரி, கொஞ்சம் குறைவாக 30% கிடைத்தாலும் உங்கள் மூலதனத்தை 30% காம்பவுண்டிங் செய்ய முடிந்தால் 8 ஆண்டுகளில் உங்கள் மூலதனம் 8 மடங்காகிவிடும். எனவே எல்லாம் உங்கள் முன்னால் உள்ளது சார். துல்லியமும் உங்கள் முன்னால் உள்ளது. நீங்கள் என்ன கேட்டீர்கள் சார்? இண்டிகேட்டர் உத்தியை சொல்லுங்கள் என்று. ஆனால் மற்றவர்கள் இண்டிகேட்டரை புகழ்வது போல் நான் செய்யவில்லை. ஏனென்றால் நான் இண்டிகேட்டரை பயன்படுத்துவதில்லை. நீங்கள் அதிக பணம் தேவை என்று சொன்னீர்கள். நான் உங்களுக்கு 40,000 ரூபாயில் ஆப்ஷன் செல்லிங் செய்து காட்டினேன். உங்கள் 3வது கவலை என்ன? ஸ்டாக்ஸ். அதையும் நாம் பண்ணிட்டோம்.
அற்புதம். மிக்க நன்றி சார். இது ரொம்ப பயனுள்ள ஒரு செட்டப். அடுத்த மாதம் முதல் நானே இத கவனிக்கப் போறேன். நிச்சயம். ரிலையன்ஸில் என்ன செட்டப் அமைகிறது என்று பார்ப்போம். இது எப்போது தோல்வியடையும் என்று நாம் பார்க்கவில்லை. ஆனால் தோல்வியடையும் போது நான் உங்களுக்குச் சொல்வேன். லாபம் வரும்போது இன்னும் பலருக்குச் சொல்வேன். பாருங்கள், எந்த ஒரு உத்தியும் தோல்வியே அடையாதது என்று சொல்ல முடியாது சார். நஷ்டமே வராது அல்லது எஸ்எல் ஹிட் ஆகாது என்று யாராவது சொன்னால் அது நடக்காது. நீங்கள் ஒரு முறையை பின்பற்றினால் 12 மாதங்களில் ஆப்ஷன் செல்லிங்கில் 2 மாதங்கள் நஷ்டம் வரும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எந்த மாதம் நஷ்டம் வருகிறதோ அந்த நஷ்டத்தை உடனே தடுத்து விடுங்கள். சும்மா இருக்காதீங்க. செல்லிங் லெக்கில் எல் வந்தா அதை முடித்து விடுங்கள். உங்கள் விரலில் காயம் ஏற்பட்டு டாக்டர் விரலை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எடுக்காவிட்டால் கை முழுவதையும் எடுக்க வேண்டியிருக்கும். எனவே ஆப்ஷன் செல்லிங்கில் பணம் சம்பாதிக்க எளிய வழி, நஷ்டத்தை குறைக்க கற்றுக்கொள்ளுங்கள். லாபம் தானாகவே வரும். எனவே நஷ்டம் வரும் மாதத்தில் ரிஷப் பாய் சரியான நேரத்தில் எஸ்எல் நஷ்டத்தை தடுத்து விடுவேன் என்று மட்டும் வாக்குறுதி கொடுங்கள். சரி சார். பிறகு இது 12 மாதங்கள் சென்று பாருங்கள். ஓரிரு மாதங்கள் நஷ்டம் வரும். மற்ற மாதங்களில் நிம்மதியாக லாபம் ஈட்டுவீர்கள். நான் அடுத்த மாதம் முதல் முயற்சி பண்றேன் சார். நிச்சயமாக உங்க கோர்ஸிலும் சேர்கிறேன். இதன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. மிக்க நன்றி சார். இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னிக்கும் இது போன்ற பல வீடியோக்களை பதிவு செய்வோம் என்று நம்புகிறேன். உங்களுக்கு இது போன்ற வீடியோக்கள் விரைவில் வேண்டுமென்றால் அடுத்த வீடியோ என்று கமெண்ட் செய்யுங்கள். குந்தன் சாரிடமிருந்து நீங்கள் இன்னும் என்ன கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள் என்று சொல்லுங்கள். அதற்கேற்ப வீடியோக்களை பதிவு செய்து உங்களுக்காக கொண்டு வருவோம். இன்றைக்கு எங்களுடன் இணைந்ததற்கு மிக்க நன்றி. நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோவை லைக் செய்யுங்கள். ஆப்ஷன் செல்லிங் செய்ய விரும்பும் உங்கள் நண்பர்களுடன் இதை பகிருங்கள். குறைந்த மூலதனம் உள்ளவர்களுக்கு இது ஒரு சிறந்த வழியாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.